ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு வந்திருக்கேன். உளுந்தங்கஞ்சி. இதை நான் இனிப்பு சுவையில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை வாரத்தில் கண்டிப்பாக இந்த கஞ்சியை 2 முறை சேர்த்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேகச்சி யூடியூப் சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தோல் நீக்கிய உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தூசிகள் அழுக்குகள் இருந்தால் போயிடணும். அதுக்காக நல்லா நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. தோல் உளுந்துனா 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நான் நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வந்தாச்சுங்க. நல்ல மை போல் அரைச்சிருங்க. இதை கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உரமாக வச்சுட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃப்ளேமை லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. நல்லா இது கெட்டித்தன்மை இந்த மாதிரி வரும் இல்லையா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வெல்லம் ஆட் பண்ணிடலாம். நான் வெல்லத்தை கரைச்சிட்டு இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் தூசி எதுவும் இல்லைன்னா அப்படியே வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதுங்க. இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் அது 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இதை காலையில் எடுத்துக்கிற போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இதை எடுத்துக்கோங்க. இல்லை இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. இப்போ இதை நான் ஒரு கிளாஸுக்கு மாற்றிடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது மேலே நல்லெண்ணெய் விட்டு தாங்க சாப்பிடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே சேர்த்துட்டு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பீங்க நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.